நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக மாலை வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகவும் மர்மமானவர், இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுபவர் அவர்தான் பரசுராமர். ஒரு கையில் வேதம், மறு கையில் கோடரி. அமைதியான பிராமண குலத்தில் பிறந்து உலகையே அதிர வைத்த போர் வீரராக அவர் மாறியது ஏன்? தர்மத்தை நிலைநாட்ட அவர் சிந்திய இரத்தம் எத்தனை? வாருங்கள், கால இயந்திரத்தில் பின்னோக்கிச் சென்று பரசுராமரின் அதிரடி வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ராமர். சிறுவயது முதலே சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். இமயமலையில் பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தார். அவரது தவத்தைக் கண்டு வியந்த ஈசன் அவருக்கு ஒரு தெய்வீக கோடரியை பரிசாக அளித்தார். பரசு என்றால் கோடரி. அன்று முதல் அவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு நாள் ரேணுகாதேவி ஆற்றுக்கு நீர் எடுக்கச் சென்ற போது வானில் பறந்து சென்ற ஒரு கந்தர்வனின் அழகைக் கண்டு ஒரு நிமிடம் வியந்தார். இதனால் அவரது மன தூய்மை குலைந்ததாக கருதி ஜமதக்னி முனிவர் கடும் கோபமடைந்தார். தன் மகன்களை அழைத்து தாயின் சிரசை துண்டிக்குமாறு கட்டளையிட்டார். மற்ற மகன்கள் பயந்து நடுங்க, பரசுராமர் மட்டும் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன் தாயின் தலையை துண்டித்தார். தந்தை கேட்டார், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? பரசுராமர் கண்ணீருடன் கேட்டார், என் தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும். நான் அவரை கொன்ற நினைவே அவருக்கு இருக்கக்கூடாது. தந்தை வரமளிக்க தாய் மீண்டும் உயிர் பெற்றார். தந்தையிடம் விசுவாசத்தையும் தாய் மீது மாறாத அன்பையும் ஒரே நேரத்தில் நிரூபித்த தருணம் அது. காமதேனுவும் கார்த்தவீரிய அருச்சுனனும், அப்போது நாட்டை ஆண்டு வந்த கார்த்தவீரிய அருச்சுனன் என்ற அரசன் 1000 கைகள் கொண்ட பலசாலி. ஒருமுறை ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தவன் அங்குள்ள காமதேனு பசுவின் மகிமையைக் கண்டு அதை பறிக்க முயன்றான். முனிவர் மறுக்கவே ஆசிரமத்தை சிதைத்து ஜமதக்னி முனிவரை கொன்று பசுவை கவர்ந்து சென்றான். தன் தந்தையின் உடலைக் கண்டு கதறிய பரசுராமர் அநீதி இழைத்த சத்திரிய குலத்தையே வேரறுப்பேன் என்று சபதமேற்றார். தனது கோடரியை ஏந்தி கார்த்தவீரிய அருச்சுனனின் 1000 கைகளையும் துண்டித்து போரிட்டார். அத்தோடு நிற்காமல் உலகைச் சுற்றி வந்து தர்மம் தவறிய மன்னர்களை 21 முறை போரில் வீழ்த்தினார். சத்திரியர்களின் இரத்தத்தால் 5 குலங்களை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இறுதியில் காசியப முனிவரின் அறிவுரைப்படி போரை கைவிட்டு தான் வென்ற நிலங்களை தானமாக வழங்கிவிட்டு தவம் செய்யச் சென்றார். ராமாயணத்தில் ஸ்ரீராமரின் வில்லை சோதித்தவராகவும் மகாபாரதத்தில் கர்ணன் மற்றும் பீஷ்மருக்கு குருவாகவும் பரசுராமர் தோன்றுகிறார். இதிலிருந்து அவர் காலத்தை கடந்தவர் என்பது புரிகிறது. அவர் ஒரு சிரஞ்சீவி. இன்றும் மகேந்திரகிரி மலைகளில் அவர் தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரம் எடுக்கும் மகாவிஷ்ணுவிற்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கப் போவதும் இவர்தான். பரசுராமர் வெறும் கோபத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அவர் ஒழுக்கம், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நீதி மற்றும் அதர்மத்திற்கு எதிரான ஆக்ரோஷம் ஆகியவற்றின் கலவை. தவறு செய்பவன் அரசனாக இருந்தாலும் தண்டனை உண்டு என்பதை உலகுக்கு உரக்கச் சொன்னவர் அவர். தந்தையின் சொல்லுக்காக பரசுராமர் தன் தாயை தண்டித்தது சரியா அல்லது தவறா? உங்கள் தனிப்பட்ட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.